செல்லக்குட்டீஸ் எல்லாத்துக்குமே ஒரு ஸ்பெஷலான ஒரு வெல்கம் பா. ஸோ நிறைய பேர் கௌதம் மீடியா சேனல் தான் வந்திருப்பீங்க நினைக்கிறேன். அதுக்கும் ஸ்பெஷல் வெல்கம். ஸோ வணக்கம். நம்முடைய கௌதம் மீடியா 2.0 சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன் செட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ ஏன் சொல்கிறேன்னா, ஸோ நம்முடைய கௌதம் மீடியா சேனல் இனிமேல் இந்த வீடியோஸும் வரதப்பா எல்லாமே நம்முடைய கௌதம் மீடியா 2.0 சேனல் மட்டும் தான் வரப்போகுது. ஸோ மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனை ஆளில் கிளிக் பண்ணிங்க. ஓகேவா? ஏன்னா அடுத்தடுத்து உங்களுக்கு கோட்டேலி, செகண்ட் மிட்டம், ஆஃப் ஏலி, தேர்ட் மிட்டம், மேனல் எக்ஸாம், ரெயின் அப்டேட்ஸ் எல்லா அப்டேட்ஸும் நம்முடைய கௌதம் மீடியா 2.0 சேனல் மட்டும் தான் வரப்போகுது. ஸோ மறக்காமல் அதில் கொடுத்து இதே சப்போர்ட் இங்கே கொடுங்கப்பா. ஏன்னா அதில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2 லட்சம் சப்ஸ்கிரைபர் இருக்குது. பட் இதில் வெறும் 30,000 சப்ஸ்கிரைபர் தான் இருக்குது. ஸோ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிங்கன்னா இந்த சேனலில் கூட ஒரே மாதத்துலேயே கூட 1 லட்சம் சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணலாம். ஓகேவா? ஓகே செல்லக்குட்டீஸ், லெட்ஸ் கெட் இன்டு த வீடியோ பாருங்கள். அப்படியே கீழே கொடுத்துருக்க வாட்ஸ்அப்லேயே டெலகிராம்லையும் மறக்காமல் ஜாயின் பண்ணிங்கப்பா. லாஸ்ட் மினிட்ல கொஸ்டின் லீக் ஆச்சுன்னா உங்களுக்கு அதில் சென்ட் பண்ணப்படும். ஓகேவா? கண்டிப்பாக லீக் ஆக சான்சஸ் இருக்குது. ஸோ அதுக்கோசம் சொல்கிறேன், வாட்ஸ்அப் டெலகிராமில் ஜாயின் பண்ணிங்க. கீழே டிஸ்கிரிப்ஷன் அதுக்கான லிங்க்ஸ் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? ஸோ அப்படியே பாருங்கள், ஒன் வேர்டு பாருங்கள். இதுக்கான ஆன்சர்ஸ் தான் தெரிஞ்சால் நீங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிவிடுங்கப்பா. உங்களுக்கும் படித்த மாதிரி இருக்கும். அந்த ஆன்சர் தெரியாதவங்களுக்கும் நீங்கள் பண்ணிக்கிற கமெண்ட்டை பார்த்து ஆன்சர் தெரிஞ்ச மாதிரி இருக்கும். ஓகேவா? டோட்டலாக 45 மார்க். அப்படியே பாதிக்கு பாதி. கோர்ட்டில் எக்ஸாமில் 90 எழுதுவீங்க, இங்கே 45 ஃபர்ஸ்ட் மிட்டம்னால. அப்படியே பாருங்கள் ஆன்சர்ஸ்லாம், கொஸ்டின்ஸ்லாம். 3 சினானிம்ஸ் ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே, 3 சினானிம்ஸு, 3 ஆன்டனிம்ஸு. ஆட் அ ப்ரிஃபிக்ஸ் சூட்டபிள் ப்ரிஃபிக்ஸ் டு த காயின் த ஆப்போசிட் வேர்ட் ஆஃப் அட்வான்டேஜ். ஸோ இந்த மாதிரி எல்லாம் 1 வேர்டு தான். 14 1 வேர்டு. ரொம்ப சிம்பிள் தான். இதுதான் மார்க் நிறைய பேருக்கு போகும். இதில் நிறைய பேருக்கு சிம்பிள் நினச்சிட்டு விட்டுருவாங்க, படிக்காமல் விட்டுருவாங்க. மார்க் அப்படியே புஷ்ஷுன்னு போயிடும். ஸோ நல்லா தெளிவாக பாருங்கள். ஓகேவா? ஸோ அடுத்த பார்ட் பியில் பாருங்கள். உங்களுக்கான 2 மார்க்ஸு. ஓகேங்களா? 2 மார்க்ஸ்னால் போயம் அப்ரிசியேஷன் மாதிரி. போயம்லேருந்து கொஸ்டின் கேட்பாங்க, அதுக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணணும். ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்னு கேட்பாங்க. அப்புறம் போயம் ஹூ ரெஃபர்ஸ் டுன்னு கேட்பாங்க. எல்லாம் சிம்பிள் தான் கேட்பாங்க, பட் உங்களுக்கு தெரியாது. அதுக்கு தான் இந்த மாதிரி இங்கிலீஷ், கிராமர், தமிழ் இதெல்லாம் கொஞ்சம் குழப்பமாக இருக்கும். பட் ஈஸியாக மார்க் இருக்கிற போர்ஷனும் இதுதான். அடுத்து 3 மார்க் பாருங்கள். இஆர்சி உங்களுக்கு. ஓகேவா? ஸோ கான்டென்ட், ரெஃபரன்ஸ், எக்ஸ்ப்ளனேஷன் இந்த மாதிரி எழுதணும் உங்களுக்கு. இஆர்சி அதை பார்த்துக்கோங்க. இஆர்சி பார்த்துட்டிங்களா? அடுத்து பார்ட் சி பாருங்கள். பார்ட் சியில் எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு 2 மார்க்ஸ் மாதிரி. 2 மார்க்ஸ் தான் உங்களுக்கு 3 மார்க் மாதிரி கொடுத்துருக்காங்க. இங்கிலீஷ் பொறுத்த வரைக்கும் 2 மார்க் கிடையாது, 3 மார்க்கு. ஓகேவா? 3 கொடுத்து 2 எழுத சொல்கிறாங்க. நீங்கள் அதை 2 எழுதிக்கலாம். ஓகேவா? அந்த கீவேர்டு தான் முக்கியம். அந்த கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா அந்த கீவேர்டு மட்டும் கரெக்டாக எழுதிங்கன்னா உங்களுக்கு மார்க் ஈஸியாக கிடச்சிடும், 3 மார்க்கு. அடுத்து பார்ட் டி பாருங்கள். உங்களுக்கான 5 மார்க்ஸ்ப்பா. எதிரா சாய்ஸ் தான். ஒன்று ஏ எழுதணும், இல்லை பி எழுதணும். ஓகேவா? 1 2 3 அவ்வளோதான். உங்களுக்கு 45 மார்க். இதுதான் உங்களுக்கு ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும் கொஸ்டின் பேப்பர். ஏன்னா ஃபர்ஸ்ட் மிட்டம்னால உங்களுக்கு டைமும் கம்மியாக இருக்கும், மார்க்கும் கம்மியாக இருக்கும். நீங்கள் ஃபஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணிக்கிறது தான் இது. அதுக்கப்புறம் கோட்டலிக்கு போவீங்க. ஓகேங்களா? ஸோ பார்த்துட்டிங்களாப்பா? ஸோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்படியே நம்ம கௌதம் மீடியா 2.0 சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கப்பா. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்த்துட்ருப்பீங்க. ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் சப்போர்ட்டை கொடுங்க. இந்த வருஷத்துக்குள்ளே நம்ம 1 லட்சம் சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணணும். நீங்கள் நினச்சா முடியும், ஈஸியாக முடியும் நீங்கள் நினச்சா. ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் சப்போர்ட்டை காட்டுங்க, பார்க்கலாம். ஓகே செல்லக்குட்டீஸ், தட்ஸ் இட் நினைக்கிறேன். வீடியோ என் பண்ணிக்கலாம்ப்பா. நல்லபடியாக படிங்க. விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். அப்படியே இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் கிளாஸ் பண்ணி ஷேர் பண்ணி விட்டுருங்க. ஓகேங்களா? ஓகே செல்லக்குட்டீஸ், தட்ஸ் இட் நினைக்கிறேன். வீடியோ என் பண்ணிக்கலாம். பை ஸ்டூடெண்ட்ஸ், பாய்.